கானா வினோத் பத்தி நம்மளுக்கு தெரியும். தெரியாத சில பேர்லாம் இருக்காங்களே, இப்போ சும்மா இந்த 2K கிட்ஸ் ஆகட்டும், அவர் எவ்வளவு பாட்டு பாடிருக்காரு தெரியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஓகே கானா வினோத் இந்த சீசன் எல்லாருமே அந்த மாதிரி ஆட்கள் தான். அதிகமா ஃபேமஸ் இல்லாத ஆட்கள் தான் இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நிறைய இப்போ கானா வினோத் வந்து தனியா ஆடின்னு இருக்காரு. அந்த குரூப்பிசம்லாம் ஃபார்ம் பண்ணாம தனியா ஆடின்னு இருக்காரு. அவருக்கு அந்த சப்போர்ட்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா? தனியா இருந்து அண்ணன் கப்படிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி. தனியா இருந்தாலும் வச்சிருவாரு. அவர் எப்பவுமே சிங்கலாம் தான் ஒண்ணு சொல்லலான் இருக்கேன். நம்ம வினோத் தம்பி எப்படின்னா மாதா பக்தி அதிகம். அவரு எங்க குரூப்ல இருந்து எங்களுக்கு முன்னாடி போயிருக்காருன்னா ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். மாதாவுடைய ஆசீர்வாதமோ கானா சிங்கர் நாங்கெல்லாம் பண்ற பிரார்த்தனையோ அவர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வரும்போது வெற்றிகரமா வரணும்னு நாங்க மனமாற வாழ்த்துறோம். வினோத் தம்பி மேலும் மேலும் வளர பிட்பாக்ஸ் வாய்த்துக்கு அந்த எல்லாருக்கும் நாங்க மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கானா கலைஞர்கள் பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க. இப்போ இந்த சீசன் வினோத் வந்துட்டு உள்ள சொன்னாப்புல நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு, ஆனா யாருமே அந்த அளவுக்கு ரீச் ஆகல. நாங்க ரீச் ஆனாதான் எங்களுடைய கானா ஆட்களும் மேலும் மேலும் உள்ள வருவாங்க, நிறைய பேர் ஃபேமஸ் ஆவாங்க. எல்லாருமே கானாவோட வினோத்தனா பாட்டு கேட்டுதான் எல்லாருமே கானாவில வந்தாங்க. அப்போ வந்து யங்ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி அப்பா, புண்ணியரப்பா இவங்க தான். அதுக்கப்புறம் தான் ஒரு புதுமை இருமலை என்ற ஒரு கேசட், வாலிபர் கானா கேசட். அதுல வந்து லைசன்ஸ் இல்லாம பாட்டு, அர்ச்சனா மேல எவ்வளவு பாட்டு இருக்கு அவருது. எல்லாமே ஒரு ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனையாளர். பாக்குறதுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். சமூக அக்கறை உள்ளவர். அதுக்கப்புறம் நிறைய ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அது ஒன்றும் வெளியே அவர் கொண்டு வரல. கண்டிப்பா வருவாப்பல, கொண்டு வரணும். அவரு எவ்வளவு பாட்டு பாடி இருக்காருல்ல, இப்ப தெரியாத ஆட்களுக்காக அவர் பாடின ஏதோ ஒரு பாட்டுல இருந்து எல்லாருமே 2 வரிகள் மட்டும் ஏதாவது பாடுங்க. வாகனத்துல போகும்போது நிதானம் தான் வேணும், அந்த நிதானம் தான் இல்ல என்ன மேல தாண்டா போனோம். தலையில ஹெல்மெட்ட போடு, இல்லன்னா உன்னை சுத்தி சாக்பீஸ் கோடு. தலையில ஹெல்மெட்ட போடு, இல்லன்னா உன்னை சுத்தி சாக்பீஸ் கோடு. வளவில் முந்திகின்ற வாலிபனே கேண்டடா, நேரம் சரி இல்லன்னா கோயம்பேடு மாலடா, நேரம் சரி இல்லன்னா ரோஜா பூவ மாலடா, ஓடுவாவ மேலடா. லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜ் பிசி கேட்டா தாட்டவத்தா காட்டாத. லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜ் பிசி கேட்டா எல்லார காட்டாத.